ஆமா உமா, எதையோ சொல்லிக்கிட்டே தான் இருக்காளுவ. காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. 2 பேரும் எப்படி கிடந்து விளையாடிட்டு கிடக்காளுவ பாரு. சின்ன பண்ணே, ஏ சின்ன பண்ணே, வாங்கக்கு சீக்கிரம் வந்துட்டியே. வசந்தி அக்கா எங்க? இவ்வளவு நேரத்துல குழம்பு செஞ்சுட்டீங்களா? ஆமாட்டி, வசந்தி லிஃப்ட்ல வரேன்னு சொல்லிட்டு அங்க நிக்காட்டி அவளுக்கு லிஃப்ட்ல வர ஆசையா இருக்குமா. அது மேல போயிட்டு கீழே வரதுக்குள்ள நம்ம படியேறியே வந்துடலாம். அத நான் படியேறி ஓடி வந்துட்டேன். அவ இன்னும் அங்கேயே நிக்கா பாரு. நான் பிள்ளைகளை பார்க்கணும்னு ஓடி வந்தேன். எக்க மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்களாக்க? என்ன மீன்? ஆமா மக்கா, அந்த வாளி நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். பால் சுறா மீன் தான். இந்த பால் தாய்ப்பால் நல்லா ஊறும்பத்தி, அதனாலதான் பால் சுறா மீன் வாங்கி உனக்கு குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். டி பாத்தியா உமா, ராணியக்காவ நீ சொன்னால திமிங்கலமா சுறா மீனே கேப்பான் போல இருக்குன்னு. பாத்தியா, சுறா மீனே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா பாரு எனக்காண்டி. நான் சொன்னது வேற சுறாட்டி. அது இந்த கடல் வெள்ளம் பெருசு பெருசா கிடக்கும்ல, அத சொன்னேன். இது பால் சுறா சின்ன சின்னதா இருக்கும்ல, அதுதானே. ஆமாட்டி, எனக்கும் தெரியும். நான் வந்துட்டு சும்மா கிண்டல் அடிச்சேன். நீ நேற்று சொன்னதுக்காண்டி சொன்னேன். உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல பிள்ளைகளை பார்க்கவே மறந்துட்டு. தள்ளி போங்கட்டி, நான் பிள்ளைகளை கொஞ்ச நேரம். என் தங்க செல்லங்களா, முழிச்சிட்டீங்களா செல்லங்களா? அத்தையை பார்க்கறதுக்காண்டி முழிச்சிட்டீங்களாம்மா? ஏன் 2 பேரும் என்ன அழகா கண்ணை உருட்டி உருட்டி கிடக்காளுவ பாரு. சின்ன பண்ணே, ஒரே நாள்ல மூஞ்சி சைஸே மாறிட்டு பத்தியா? கரெக்டா ஒண்ணே மாதிரி இருக்காளுவ பாரு 2 பேரும். அப்படியாக்க, நான் பார்த்துட்டே இருக்கோம்ல, எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியல பத்துடுங்க. என்னம்மா, என்ன தங்கம், உங்க பேர் என்ன? ஏக்க, இந்த பியார் விஷயத்தை இழுக்காதீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுக்க. சும்மா இருங்க நீங்க. மக்களே, உங்க அப்பா உங்களுக்கு பேர் வச்சிருக்காரு. உன் பேரு நெட்டவள்ளியா, அவ பேரு குட்டவள்ளியா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்றீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த பேரு? ஏக்க, நீங்க சும்மா இருங்கக்க. அந்த மீன் குழம்பு எங்க மணக்குது. அப்படி சீக்கிரம் சோற போட்டு தாங்க, வயிறு பசிக்குது. என்ன பட்டு கண்ணுங்களா, அம்மாக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வரட்டா உங்க கூட விளையாடுறதுக்கு? ஏக்க, நீங்க பிள்ளைகளை கொஞ்சிட்டே இருங்க, நான் சோறு போட்டு கொடுக்கேங்க அவளுக்கு. ஏ உமா, இன்னுமா வசந்தி வரல? லிஃப்ட்டுக்குள்ள ஒருவேளை மாட்டிக்கிட்டாலோ? ஏட்டி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாயா. ஆமா உமா, இவளுக்கு கொஞ்சம் சோறு போட்டு கொடுத்துட்டு அவளை போய் பார்த்துட்டு வாயா எங்க இருக்கானு. ஆட்டுக்க சின்ன பண்ணே, எந்திடி, நான் சாப்பிடு. எந்தி. ராணிக்கு நல்ல டேஸ்டா இருக்குவுக்கு. இப்படியே டெய்லி வச்சு தாங்குக்கு. உனக்கு இல்லாமையா சின்ன பண்ணே? டெய்லி என்ன 3 வேளையும் உனக்கு வச்சு தாரேன். ஒன்னும் கவலை இல்லை. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி எல்லாம் வச்சு தாரேன். ஏக்க, இப்படி பிள்ளை பிறந்தா நிறைய சாப்பாடு கிடைக்கும்னா நான் 3 நாள் என்ன 10 பிள்ளைகள் கூட பெத்துக்கிடுவேனே. ஏன் 2 பேரும் இப்ப எதுக்கு இப்படி வாய பழக்கிறிய? சும்மா தான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். பயந்துராதிய. தெரியும் சின்ன பண்ணே, நாங்களும் விளையாட்டுக்கு தான் வாய பழந்தோம். ஏடி, அந்த சோத்தை கையை வச்சுதான் அள்ளி தின்னா கைக்கு என்ன கோளாறு? இப்படி வாயை வச்சு தின்னுட்டு இருக்கா? ஏக்க, இந்த கை வரமாட்டேக்கு. நைட்டியோட ஒட்டிக்கிட்டு என் கையை இப்ப நான் எடுக்க முடியாது பத்துக்கிடுங்க. எடுத்தா அப்புறம் 4 கை மாதிரிலாம் இருக்கும். அதனாலதான். ஐயோ சின்ன பண்ணே, ரகசியத்தை வெளியே சொல்லிட்டியே. ஆமா உமா, பின்ன என்ன செய்ய? எல்லாரும் துணியை மாத்துங்க. அந்த பேண்ட் சட்டையை மட்டும் போடாதுங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யுதுக்கு? இப்படிதான் மாத்த வேண்டியது இருக்குது. மாதிரி ஏதாவது சாப்பாடு திங்கிறதுக்கு எங்க கை இருக்குது? கை நைட்டியோட ஒட்டிலாம் இருக்குது. அதை தான் சொன்னேன். அப்பா, ஒரு வழியா வந்துட்டேன்ப்பா. எப்பா, ஏ வசந்தி, எங்க போனா? ஆஸ்பத்திரி மொத்தமும் சுத்திட்டு வந்தியோ? ராணிக்கு எப்பவுமே வந்தாச்சு. அவிய வந்து நான் அவிய சாப்பாடை சாப்பிடவும் செஞ்சாச்சு. நீ ஏன் இவ்வளவு நிறைய வந்திருக்கா? அதை அம்டி கேக்குதிய. நான் லிஃப்ட்ல ஏறணும்னு சொல்லிட்டு 2வது பட்டனை அமுக்கு நிமித்துக்க. அது இதுக்கும் மேல மாடியில கொண்டு விட்டுட்டுட்டி மாறி அங்க இருந்து இப்ப நடந்து கீழே வாரேன். ஐயோ, இதுக்கு பேசாம ராணிக்கு கூட நடந்தே வந்திருக்கலாம். லிஃப்ட் பயன்படுத்த தெரியாதவையெல்லாம் யார் லிஃப்ட்ல வரணும்? எல்லாம் ஆர்வ கோளாறாதான் இருக்கப்பா. ஏதோ புதுசா இருக்கும், அதுல பெயரணும்னு தானே வந்திருக்கா. ஆமாட்டி, நான் இதுவரை லிஃப்ட்ல வந்ததே இல்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஏறி பாப்போன்னு போனதுக்கு இப்படி ஆயிட்டு பத்துக்க. ராணிக்கு என்ன டாக்டர் வந்திருக்காவுக்கு, அங்க திரும்புங்க. வாங்க டாக்டர். பேபிஸ் எப்படி இருக்காங்கம்மா? நல்லா இருக்காங்களா? ஆக்டிவா இருக்காங்களா? ஆமா டாக்டர், ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க டாக்டர். எக்கு, அது ஆக்டிவ் இல்லக்கு, ஆக்டிவ். ஒழுங்கா பேசுங்க, இங்கிலீஷ் இல்ல தமிழ்லயே சொல்லுங்க. டாக்டர் அம்மா, நாங்க எப்பமா டிஸ்சார்ஜ் ஆகலாம்? கிளம்பலாமா வீட்டுக்கு? அதை பத்தி நாங்கம்மா பேச வந்தேன். இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். 2 பேர் வீட்டுக்கு போலாம் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு. அப்படியா மேடம்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரிம்மா, நான் வரேன். ஆட்டு டாக்டர். என்னது ஆட்டு டாக்டரா? நான் ஆட்டு டாக்டர்லாம் இல்லம்மா, குழந்தைங்க டாக்டர் தான்.
டாக்டர்மா அவ சரி டாக்டர்னு சொல்லதுக்கு தான் ஆட்டு டாக்டர்னு சொன்னா. நாங்க சரின்னு சொல்லதுக்கு ஆட்டு ஆட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் அவ அப்படி சொன்னா. ஓ அப்படியா? நானும் ஆட்டு டாக்டர்னு சொன்னோன்னா என்ன நம்மள ஆடு மாடு பார்க்கக்கூடிய டாக்டர்னு நினைச்சிட்டாவளோன்னு நினைச்சிட்டேன். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ஆ ஏ சின்ன பொண்ணு, இது என்னடி உன் பிள்ளைல இப்பமே ஒண்ணு மாதிரி கண்ணாடி போட்டுருக்குது? இது என்னது இது? ஏக்கா ஆமா, அது பிறக்கும் போதே கண்ணாடி தான் போட்டுட்டு பிறந்திருக்காள்வ ரெண்டு பேரும். இந்த நான் ஒரு நாள் இவ்வளவு வயிற்றுல இருக்கும்போது ரெண்டு கண்ணாடியை காணலன்னு வீடு மொத்தமும் தேடினேன். அதையும் வயிற்றுக்குள்ளதான் போய் இருந்திருக்குது. அதை இந்த ரெண்டு பேரும் போட்டுட்டு வெளியே வந்திருக்காள்வ. பாத்துக்கிடுங்க. ஏடி சின்ன பொண்ணு, இது நம்ப மாதிரி ஏடி இருக்குது. மாறி என்னக்கா செய்ய இப்படிதாக்கா மொக்க காமெடியா போட வேண்டிய இருக்கு. எப்படி இந்த வீடியோ பார்க்கவே எல்லாரும் கேட்பாவ, ஏன் அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளும் கண்ணாடி போட்டிருக்குன்னு கேட்பாவ. அதுக்கு தான் நான் இப்படி ஒரு காமெடியை போட்டேன். மாதிரி என்ன செய்ய, நம்மள மாதிரி இருக்குன்னா நம்மள மாதிரி தான் இப்படி எடுத்துக்கொண்டு வைக்க வேண்டிய இருக்கு. கண்ணாடி போட தானே செய்வாவ ரெண்டு பேரும். ஓ அப்படி அப்படி. சின்ன பொண்ணு இப்ப வர வர நல்ல மொக்க காமெடியா போட்டு பழகிட்டாளே. அம்மா சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குவம்மா. ஏன் மக்கா பாத்தியலா, உங்களுக்காண்டி தான் இப்படி மொக்க காமெடியெல்லாம் போட வேண்டியதா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கவே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக சொல்லிட்டாவே டாக்டர். நாங்கள் நாளைக்கு உங்களை பார்ப்போம். பாய் பாய்.